இந்த நல்ல நாளிலும் இன்றைக்கு நாம் சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18 23 வசனங்களை வாசிக்கும் பொழுது, சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 1:23 சொல்லுகிறார், நாங்களோ சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்து நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிறந்த நாள் முதல் இறந்த நாள் வரை அவர் பார்க்கும்போது சிலுவை அவரை துரத்தி கொண்டுதான் இருந்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஏரோது அவரை கொலை செய்ய தேடினான் என்று சொல்லி. அப்ப ஆரம்பிக்கப்பட்ட அந்த சிலுவையின் மரண பரியந்தம் வேதம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2:5-6 அதாவது அவர் சிலுவன் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த தவக்கால நாட்களிலே சிலுவையின் உபதேசம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அத்தியாவசியமானது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பேசும்போது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேத வாக்கியங்களின்படி அவர் சிலுவையிலே அவர் மரணத்தை எடுத்துக்கொண்டார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். நாம் சிலுவைக்கு அருகாமையில் வரும்போது, சிலுவையை நெருங்கும் போது நாம் செய்யக்கூடிய சில காரியங்களை மாத்திரம் உங்கள் மத்தியிலே நான் தியானத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். வாசிக்கும் பொழுது எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இருதிறத்தராக இருந்த நம்மை, வேறு மக்களாக இருந்த நம்மை, புறஜாதியாக இருந்த நம்மை அவர் சிலுவையினாலே ஒன்று இணைத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, சிலுவை என்பது ஒரு கசப்பான காரியத்தை போல தோணலாம். சிலுவை என்பது அருவருப்பற்கான காரியத்தை பண்ணலாம். சிலுவை என்பது மிகவும் நேசிக்கத்தக்க ஒன்றாக காணப்படலாம். ஆனால் இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. எப்பொழுது நாம் சிலுவைக்கு அருகாமையில் வருகிறோமோ, என்றைக்கு சிலுவையை நெருங்குகிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் இது சிலுவையாக கூட இருக்கலாம் என்று நினைக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தேவ ஊழியர். உயரத்திலே குள்ளமாக இருந்தாலும் தேவன் அவருக்கு 13 விதமான நிருபங்களை எழுதும்படியான கிருபையை கொடுத்தார். அவரை பார்க்கும்போது எல்லாரும் இப்படிப்பட்ட திறமை உள்ள மனிதன் என்று சொல்லி ஆச்சரியப்படத்தக்கதான வாழ்க்கையை கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை கொடுத்தார். ஆனால் அவருடைய கண்களிலே பூளை வந்து கொண்டே இருக்குமா, அருவருக்கத்தக்கதாய் காணப்படுமா. அப்பொழுது அவர் ஆண்டவரை பார்த்து கேட்டாராம், என்னுடைய உயரம் குள்ளம் எப்படிப்பட்ட காரியம். கமாலியன் இடத்துல கல்வி பயின்றவர், சட்டத்திட்டங்களுக்குப்படி வாழ்ந்தவர், வேத வாக்கியங்களின்படி மிகவும் வைராக்கியமாய் வாழ்ந்தவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சிலுவை வந்தது. அப்பொழுது அவர் சொன்னார், இப்படிப்பட்ட சிலுவை இருக்குது என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், என்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அன்றைக்கு புரிந்து கொண்டார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சிலுவை இல்லாமல் இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரனே சகோதரியே, என்னுடைய வாழ்க்கையில சிலுவையாக இருக்கிறது. என்னுடைய படிப்பு, நம்முடைய சொத்து, நம்முடைய சுகம் அப்படி கூட இருக்கலாம். இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். புற மதத்தனராக இருந்து, புறஜாதியாக இருந்து, தேவனால் விரும்பப்படாத இருந்த நம்மை தான் அவர் இந்த சிலுவை நிமித்தம் ஒன்றாக இணைத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 2வதாக அவர் சொல்லுகிறார், சிலுவையின் வருகையில் வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மிகவும் முக்கியமான அவசியமான ஒன்று பிழைப்பு உண்டாகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது 6:14 சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையுண்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல அவரே என்னில் வாழ்கிறார் என்று சொல்லி. இந்த நிச்சயத்தை நம்மளால் இன்றைக்கு கொடுக்க முடியுமா? சிலுவை என்றால் விரும்பத்தகாத ஒரு காரியமாக இருக்கலாம். எல்லாருடைய வாழ்க்கையிலே உண்டு. மாணவர்களுக்கு படிப்பு ஒரு சிலுவையாக காணப்படலாம். படித்து முடித்து வேலை இல்லை என்கிற ஒரு சிலுவை கூட இருக்கலாம். ஐயோ, குடும்பத்தை நடத்துவதற்கு என்னால் இயலவில்லையே என்கிற அப்படிப்பட்ட சிலுவையாக இருக்கலாம். நன்றாய் சிலுவை எடுத்துக்கொள்ள பழகிக்கொள்ளுங்கள். ஒருவன் எனக்கு சீசனாக இருக்க விரும்பினால் அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் முதல் இறந்த நாள் வரை அவரை சிலுவை வந்தது. ஆனால் கர்த்தர் அவரை மகிமையில் வெற்றி சேர்க்கும்படியே செய்தார். இன்றைக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்மஸ் இல்லை என்று சொன்னால் ஈஸ்டர் இல்லை, இயேசு இந்த உலகத்தில் பிறக்கவில்லை என்று சொன்னால் இயேசு உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே மரணிக்க முடியாது. இயேசு சிலுவையிலே மரணிக்க விடலை சொன்னால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு வாழ முடியாது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு நான் ஒன்றை பதிவு செய்யட்டும். சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்குது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு நமக்கோ தேவ பலனாக இருக்குது. 7 வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தார். இதாவே இவர்களுக்கு மன்னியும், இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பார், இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொன்னார். முதல் 3 உபதேசங்கள் மற்றவர்களுக்காக சொன்னார். 4வது 5வது காரியத்தை சொன்னார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று சொன்னார். ஐயோ, 5வது காரியம், நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். என்னுடைய ஆவியை இடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி எல்லாம் முடிந்தது என்று. இந்த 7 வார்த்தைகள் இந்த தியானிக்கிற நாட்களில் சிலுவையின் மேன்மையை புரிந்து கொள்ளுங்கள். சிலுவையில் 7 வார்த்தைகளை சொன்ன ஆண்டவர் பார்க்கும்போது
கர்த்தர் கிருபையாக அவர் நடத்தினார். உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். நாம் சிந்திப்போம், தீர்மானிப்போம், நம்முடைய வாழ்க்கையில் சிலுவை அனுமதிக்க பழகிக்கொள்வோம். ஏனென்று சொன்னால் ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை என்பதை மறந்து போகாதீர்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த தவக்கால நாட்களிலே உங்களுடைய சிலுவையின் மேன்மையை குறித்து நாங்கள் தியானித்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஏன் ஏன் என்ற கேள்விக்கு மாறாக நீர் அனுமதித்திற்கு கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அதிலே நாங்கள் பயணிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். துதிகன மகிமையெல்லாம் நீர் மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென்.